ரட்சிக்கப்படாதவர்கள் மத்தியிலும் சரி, மனுஷனாக பிறந்தவன் தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கிறான் இல்லையா? அவனை மாதிரி அந்த பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிறது கடவுள் ஒருத்தர் தானே ஒழிய வேறு யாரும் இருக்கவே முடியாது. அந்த பிள்ளைகளுக்காகவே உழைச்சி சம்பாதிச்சு சேர்த்து வச்சு எல்லாத்தையும் பண்ணி திட்டமிட்டு எல்லாத்தையும் பண்ணுறான். உயிரையே கொடுக்க தயாராக இருக்கிறான். என் கையை வெட்டி எடுத்துக்க, என் காலை வெட்டி எடுத்துக்கன்னு சொல்கிற ஆள் தான் தாய் தாப்பன்னு. அவங்க அப்படி இருக்கிறாங்க, அவ்வளோ அன்பு கூறுகிறார்கள். நல்லா இருக்கணும் பிள்ளைங்கிறத விரும்பி அதுக்காக தான் இத்தனை ரூலை போடுறாங்க. ஆனால் அவன் ரூல் போடும்போது இவன் என்ன நினைக்கிறான், பொல்லாத ஆள் இல்லாத ரூல் போடுவார், இஷ்டத்துக்கு எக்கச்சக்கமான ரூலை போடுறாரு. இல்லை, நல்லா இருக்கிறதுக்காக தான் ரூல் போடுறாரு. நம்முடைய கர்த்தர் நம்முடைய அப்பா அம்மாவை காட்டலாம் 1000 மடங்கு நல்லவர். அவர் அவ்வளோ நல்லவர். அவர் ரூல் எல்லாம் பாருங்கள், இந்த களவு செய்யாத இருப்பாயாகன்னு ரூல் எதுக்கு? நீங்கள் களவு செய்துட்டீங்கன்னா, களவு செஞ்சுட்டா சிலர் நினைக்கிறாங்க யாருக்கும் தெரியாமல் செஞ்சால் ஒன்றும் இல்லை பிரதர், பாதிப்பு இல்லை. அவங்களுக்கு என்ன திங்கிங் அப்படி, யாருக்கும் தெரியாமல் இல்லை, தெரியாமல் போச்சுன்னா அதனால எந்த பாதிப்பும் கிடையாது, அதோடு நம்மளோட போயிடும். அதுதானே பிரச்சனை. யாருக்கும் தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியுமே. திருடினதும் உங்களுக்கு தெரியும். இப்போ திருடினது அதை விளக்கிடுற முதல்ல. திருடுறதுன்னா நிறைய பேருக்கு நான் எவன்டையும் திருடினது கிடையாதுப்பா அப்படின்னு. 9 மணிக்கு போக வேண்டிய வேலைக்கு 10 மணிக்கு போனீங்கன்னா 1 மணி நேரத்தை திருடிட்டீங்க. ஹலோ, அதுக்கும் சேர்த்து சம்பளத்தை வாங்கினீங்கன்னா காசை திருடிட்டீங்க. செய்யாத வேலைக்கு காசை வாங்கிட்டீங்க. ஹலோ, அதுக்கு 4 பேரை கூட்டி சேர்த்துக்கிட்டு நான் 9 மணிக்கு வர முடியாது, 10 மணிக்கு வர்றேன், நீ எனக்கு ஆஜர் போட்டு வை, இப்படியெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இவ்வளோ திருட்டு வேலை நடக்குது. நான் திருடவே இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட திருட்டுகள் பில்ஃப்ரேஜ் நிறைய நடக்குது நாடு முழுக்க. இதனால தான் பாருங்கள், கம்பெனிகள்லாம் மீள முடியாமல் நஷ்டத்தில் போயிடுறாங்க. ஏன்னா எல்லாம் சேர்ந்து மொட்டை அடிக்கிறான் முதலாளி. எல்லாம் ஆளாளுக்கு இஷ்டப்பட்ட நேரத்துக்கு வர்றது, இஷ்டப்பட்ட ப்ரொடக்டிவிட்டி அஃபெக்ட் ஆகுது, செய்ய வேண்டிய வேலை சரியாக செய்கிறது இல்லை, சம்பளம் மட்டும் கரெக்டாக வேணும், அதுக்கு நீ கூட தரலன்னா உன்னை என்ன பண்ணுறோம் பாருன்னு நிற்கிறது. இதனால தான் பிரச்சனை. அங்கே உண்மை இல்லாததுனால, பொய்யினால சமுதாயமே கெடுது, பொருளாதாரமே கெடுது, நம்முடைய வாழ்க்கையே கெடுது. நமக்கு சம்பளம் தர்ற கம்பெனியை நம்மளே அழிச்சிடறோம். நம்மளுக்கு சம்பளம் தர்ற உயிர் வாழ வைக்கிற அந்த கம்பெனியை நம்மளே அழிச்சிடறோம். எவ்வளோ தப்பு பாருங்கள் அது.